அத்தியாயம் 45 விஷயங்களைக் கையாண்ட பிறகு வீடு திரும்புதல். அதே நேரத்தில் ஸ்கை ரைஸ் நகர காவல்துறை மிருதன் திருடனை கைது செய்த நேரத்தில் எடுக்கப்பட்ட செயற்கைக்கோள் காட்சிகள் குறித்து நிஷா தனது துணை அதிகாரியிடமிருந்து விரிவான பகுப்பாய்வு அறிக்கையை பெற்றிருந்தார். இந்த நேரத்தில் முதல் முறை தவறாக படிக்கவில்லை என்பதை உறுதிப்படுத்த கோப்பை சில முறை கவனமாக படித்தபோது அவளுடைய அழகான முகத்தில் லேசான முகச்சுளிப்பு இருந்தது. கடைசியில் அவள் பெருமூச்சு விட்டு எவ்வளவு தொந்தரவாக இருக்கிறது என்று முணுமுணுத்தாள். இந்த அறிக்கையின்படி அந்த குழந்தையின் உருமாற்றத்திற்கு பிறகு தோற்றம் மிகவும் விசித்திரமாக இருந்தது. ஏனெனில் அந்த நேரத்தில் அவன் உருமாறிய போது அவனுக்கு நகங்கள் போன்ற விரல் நகங்கள் இருந்தன. இருப்பினும் இது மிகவும் விசித்திரமாக இருக்கக்கூடாது, ஏனென்றால் அங்கே பலவிதமான திறன்கள் இருந்தன. சில இயல்பானவை, மற்றவை தலைவலியை ஏற்படுத்தும் அளவுக்கு வினோதமானவை. ஆனால் சில்வர்மூன் குடும்பத்தைச் சேர்ந்த அந்த மக்கள் அந்த உண்மையை அங்கீகரிப்பார்களா என்று நான் மிகவும் சந்தேகிக்கிறேன். அவர் தங்கள் குடும்பத்தைச் சேர்ந்தவரா என்று பார்க்க அவர்கள் அவரை விசாரிக்க முயற்சிப்பார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்கள் சண்டையில் ஈடுபடும்போது அவர்களின் குடும்பத்தினர் மட்டுமே இந்த குணத்தையும் அவர்களின் தனித்துவமான முடி நிறத்தையும் கொண்டிருந்ததாகத் தோன்றியது. மேலும் ஓநாய்களின் நகங்களைப் போன்ற அதன் ஒற்றுமை காரணமாக பெரும்பாலான மக்கள் ஓநாய் போன்ற திறன்களால் தங்களை எப்படியாவது வலுப்படுத்திக் கொள்ள முடியும் என்று கருதினர். ஆயினும் கூட இந்த வகையான உருமாற்றத் திறனை கொண்டவர்கள் அவர்கள் மட்டுமல்ல, புலிகள், குரங்குகள், பறவைகள் மற்றும் வேறு எதையாவது முழுமையாக மாற்றிக்கொள்ளும் திறன் கொண்டவர்கள் இருக்கிறார்கள். இருப்பினும் இந்த மக்களில் பெரும்பாலோர் பிறந்த மிருக இரத்தத்துடன் தொடர்பு கொண்டனர். மேலும் அவற்றை உட்கொண்டபோது அவர்கள் தங்கள் இரத்த வம்சாவளியை பெற்றனர். அது அல்லது சிலர் தங்கள் உடல்களை பல்வேறு விலங்குகளாக மாற்றக்கூடிய ஒரு வகையான உருமாற்றத் திறனுக்கு விழித்தெழுகிறார்கள். அவள் இதையெல்லாம் அமைதியாக யோசித்துக் கொண்டிருந்தாள். அவளுடைய அழகான முகத்தில் இன்னும் ஆழமான முகச்சுளிப்பு இருந்தது. அவள் புருவங்களை நெருக்கமாக பிணைத்து, சில்வர்மூன் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் எப்போதும் கட்டுப்பாடற்றவர்களாகவும் இந்த கொந்தளிப்பான உலகில் உண்மையான பிரபுக்கள் போலவும் இருந்ததை நினைவு கூர்ந்தாள். இதைப் பற்றி யோசித்த பிறகு அவளுக்கு திடீரென்று வேறு ஏதோ நினைவுக்கு வந்தது. பின்னர் ஒரு குறிப்பிட்ட நபரின் குறிப்பிட்ட தகவலைக் காட்ட அவள் தனது தொடர்பு சாதனத்தைத் தட்டினாள். அந்த நேரத்தில் அவர்கள் சந்தித்தபோது மிருதன் அவளுக்குக் கொடுத்த தகவல் இதுதான். அந்த நேரத்தில் மிருதன் தனது வங்கிக் கணக்குத் தகவல் உட்பட தனது தகவல்களை அவளிடம் கொடுத்தான். பின்னர் அவள் பரிசுத் தொகையை தனக்கு அனுப்புவாள் என்ற நம்பிக்கையில் திட்டமிடப்பட்ட திரையில் உள்ள தகவல்களைப் பார்த்துக் கொண்டே அவள் ஒரு கணம் யோசித்தாள். அதிகம் யோசிக்காமல் அவள் தனது தகவல் தொடர்பு சாதனத்தைத் தட்டி ஒரு ஹாலோகிராபிக் விசைப்பலகையைக் காட்டினாள். பின்னர் அமைதியாக திரையில் எதையோ தட்டச்சு செய்து அவள் வேலை முடிந்ததும் அதை மீண்டும் அமைதியாக வைத்தாள். மறுபுறம் மிருதன் ஒரு வீட்டின் வாசலுக்கு வந்திருந்தார். இங்குதான் பரதன் வசிக்கிறார். நகர எல்லையை விட்டு வெளியேறிய பிறகு பரதன் தனக்கு ஏதாவது கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று கூறி உடனடியாக இங்கு வந்தார். சில நிமிடங்கள் கழித்து பரதன் வெளியே வந்து அவரை மீண்டும் அழைத்துச் சென்றார். மிக விரைவில் அவர்கள் மீண்டும் அவரது அறைக்குள் நுழைந்தனர். ஆனால் அவர்கள் மாளிகைக்குள் நுழைந்த தருணத்தில் பரதனின் அறைக்குச் செல்வதற்கு முன் மிருதன் பரதனின் அம்மாவை வரவேற்கும் வாய்ப்பை தவறவிடவில்லை. அவர் தற்போது சமையலறையில் ஒரு ஏப்ரனுடன் சில ஆசிய உணவு வகைகளை தயாரித்துக் கொண்டிருந்தார். பரதன் ஒரே குழந்தை, அதனால் பெற்றோர்கள் மற்றொரு குழந்தையை பராமரிப்பது பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. இதனால் பரதன் இந்த உண்மையைப் பற்றி எப்போதும் மகிழ்ச்சியடைந்தார். ஏனெனில் மிருதனைப் போலல்லாமல் அவரது பெற்றோர் அவருக்கு என்ன வேண்டுமானாலும் பெற்றுத்தர தங்கள் எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டனர். மிருதன் அவரை பார்த்து சற்று பொறாமைப்பட்டாலும் தனது தங்கையையும் வளர்ந்து வரும் அதிசயங்களை வளர்ப்பதில் நிபுணத்துவம் பெற்ற ஒரு அமைப்பால் ஏற்கனவே பணியமர்த்தப்பட்ட தனது தம்பியையும் தன்னிடம் இல்லாததை அவனால் இன்னும் கற்பனை செய்து பார்க்க முடியவில்லை. இந்த நேரத்தில் இருவரும் ஏற்கனவே பரதனின் அறையை அடைந்து பின்னர் அமர்ந்திருந்தனர். சரிவேட்டை எப்படி இருந்தது? ஏதாவது பிறழ்ந்த மிருகங்களைக் கொல்ல முடிந்ததா? பரதன் ஆர்வத்துடன் ஒருவித உற்சாகத்துடன் கேட்டார். அவர் ஏற்கனவே பிறழ்ந்த மிருகங்களுடன் சண்டையிடுவது அல்லது ஒரு குழுவில் சேர்ந்து ஏதாவது ஒரு நிலவரையை சுத்தம் செய்வது பற்றி கனவு கண்டிருந்தார். இருப்பினும் அந்த நேரத்தில் அவரது திறன் உடல் ரீதியாக அல்ல, மாறாக மன ரீதியாக இருந்தது. போரில் பயனுள்ளதாக இருக்கும் முன் அதற்கு முன்னேற்றம் தேவைப்பட்டது. இந்த நேரத்தில் அவரது கேள்விகளைக் கேட்ட மிருதன் பதிலளித்தான். ஆம், நான் சில பிறழ்ந்த மிருகங்களை தோற்கடித்தேன்.
உங்கள் உதவியை நான் விரும்பும் ஒரு விஷயம் இருக்கிறது. மேலும் மிருகக் காட்டிலிருந்து வெளியேறிய உடனேயே நான் இங்கு வந்ததற்கு இதுவே காரணம். பரதன் ஆர்வமாகத் விசாரித்தார். உங்களுக்கு நான் எதற்கு வேண்டும்? இந்த சேமிப்பு வளையலில் சில பிறழ்ந்த மிருக சடலங்கள் என்னிடம் உள்ளன. அப்படிச் சொல்லிவிட்டு சேமிப்பு வளையலை அவனிடம் கொடுக்க கையை நீட்டினான். பரதன் சேமிப்பு வளையலை பெற்றுக் கொண்டார். பின்னர் அவன் சொல்வதைக் கேட்டுக்கொண்டே இருந்தார். பின்னர் மிருதன் தொடர்ந்தார். அவற்றின் மிருக மையக்கருக்கள் உட்பட அவற்றை விற்க எனக்கு உங்கள் உதவி தேவை. இயற்கையாகவே சில மிருக மையக்கருக்களை எனக்காக வைத்திருந்தேன். மீதமுள்ள மிருக மையக்கருக்களை விற்க முடிந்தால் அவற்றின் சடலங்கள் உட்பட உங்கள் இணைப்புகளைப் பயன்படுத்தி விற்க வேண்டும். அப்படிச் சொன்ன பிறகு அவன் ஏதாவது சொல்வதற்காக காத்திருந்தான். ஆனால் பரதன் அவனை வெறுமையாக பார்த்துவிட்டு பின்னர் சிக்கலான சேமிப்பு வளையலைப் பிடித்தபடி அவரது உள்ளங்கையில் குனிந்தனர். இங்கே எத்தனை பிறழ்ந்த மிருக சடலங்கள் உள்ளன? சிறிது நேரத்திற்குப் பிறகு பரதன் கேட்டார். பிறழ்ந்த மிருகங்களின் சடலங்கள் மற்றும் மிருக மையங்கள் தொடர்பான விஷயங்களை பரதன் மூலம் கையாண்ட பிறகு மிருதன் விரைவாக வெளியேறி ரயிலில் ஏறி பின்னர் வீட்டிற்குச் சென்றான். மிக விரைவில் அவன் அவர்களது குடும்ப வாசலுக்கு முன்னால் இருந்தான். தனது சாவி அட்டையை எடுத்து ஸ்கேனரில் தட்டிய பிறகு மாலை 6 மணியை நெருங்கிவிட்டதால் நேரத்தை வீணாக்காமல் வீட்டிற்குள் நடந்து சென்றான். அவன் அவசரமாக இருந்ததற்கான காரணம் பரதனிடம் நிலைமையை விளக்க சிறிது நேரம் செலவிட்டது. அதில் அவன் எப்படி பிறழ்ந்த விலங்குகளை எப்படி வேட்டையாடினான் என்பதை விவரித்தான். இது அவனது நண்பரை ஏதோ ஒரு காரணத்தினால் குதூகலித்தான். விந்தையாக அவன் மாளிகைக்குள் சென்றபோது அவனது தாயார் வழக்கம் போல் ஹாலில் அவனுக்காக காத்திருந்தார். ஆனால் அவர் எதுவும் சொல்லவில்லை. அவன் உள்ளே நுழைந்ததும் மிருதனை பார்த்துவிட்டு மாலை செய்திகளைப் பார்க்கத் திரும்பினார். மிருதனுக்கு இன்னும் விசித்திரமாக இருந்தது என்னவென்றால் இன்று காலை தனது தாயார் கவலையாக இருந்ததால் பரதனை அழைத்து மிருதனைப் பற்றி விசாரிப்பார் என்று அவன் நினைத்தான். ஆனால் மிருதனின் தாயார் ஒருமுறை கூட அழைக்கவில்லை என்று பரதம் கூறினான். மிருதன் அதை பெரிதாகப் பொருட்படுத்தவில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக அவன் தன் நண்பனின் வீட்டிற்குப் பதிலாக எங்கு சென்றான் என்று அவளிடம் பொய் சொன்னதற்காகத்தான் கைது செய்யப்படுவான் என்று கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை என்பதே அதன் அர்த்தம். எப்படியிருந்தாலும் இன்று மிருதன் மிகவும் சோர்வான நாளாக இருந்தது. ஏனெனில் இது போன்ற ஒன்றை அவன் முதல் முறையாக முயற்சித்தான். இருப்பினும் அவன் எதிர்பார்த்ததை விட பலன்கள் அதிகமாக இருந்தன. அப்படிச் சொல்லிவிட்டு திரையில் தன்னிடம் தற்போது உள்ள அறிவுப் புள்ளிகளின் அளவைக் காட்டும் பகுதியைப் பார்த்தான். அடங்கும் அழக இவ்வளவு அறிவிப்பு புள்ளிகளாமா? 10,540